வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை எஃப்ஐஆர் டவுன்லோட் செய்யும்படி எவ்வளவு நேரம் இருந்தது? தமிழ்நாடு அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கில் காவல் ஆணையருக்கு எதிராக தெரிவித்த கருத்துக்கு தடை. உயர்நீதிமன்ற கருத்துக்கு தடை விதித்த உச்சநீதிமன்றம். மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் தமிழ்நாடு அமைச்சர் தங்கம் தென்னரசு சந்திப்பு. 100 நாள் வேலை திட்ட நிலுவை நிதியை விடுவிக்க வலியுறுத்தல். ஜனவரி 29 மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பி எம்எல்ஏக்கள் கூட்டம். மத்திய பட்ஜெட்டுக்காக நாடாளுமன்றம் கூட உள்ள நிலையில் முக்கிய ஆலோசனை. வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த வழக்கில் சிபிசிஐடி குற்றப்பத்திரிகையை ஏற்கக்கூடாது. குற்றம் சாட்டப்பட்ட 3 பேரும் புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் மனு. குடியரசு தின விழாவில் பங்கேற்ற அலங்கார ஊர்திகளுக்கு பரிசு. கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற மாணவிகளுக்கும் பரிசளித்து பாராட்டினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மாநிலம் முழுவதும் பொது இடங்களில் உள்ள கொடிக்கம்பங்களை அகற்ற வேண்டும். புதிதாக கட்சி கொடிக்கம்பங்கள் அமைக்க அனுமதி தரக்கூடாது என்றும் உயர்நீதிமன்ற கிளை அறிவுறுத்தல். அரக்கோணத்தில் ரயிலில் ஏற முயன்ற போது தண்டவாளத்தில் தவறி விழுந்தவர் உடல் துண்டாகி உயிரிழந்த பரிதாபம். நாகையிலிருந்து சிபிசிஎல் நிறுவனம் ஆந்திராவிற்கு மாறுவதற்கு எதிர்ப்பு. கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பனங்குடி பகுதி மக்கள். ராமேஸ்வரம் மீனவர்கள் 34 பேருக்கு பிப்ரவரி 5 வரை நீதிமன்ற காவல். இலங்கையின் கிளிநொச்சி நீதிபதி உத்தரவு. ஈரோடு கிழக்கு தொகுதி வாக்காளர்களுக்கு பூத் ஸ்லிப் விநியோகம். பிப்ரவரி 3ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் 1ஆம் தேதி வரை வழங்கப்படும். இன்றுடன் முடிவுக்கு வந்தது வடகிழக்கு பருவமழை. வானிலை ஆய்வு மையம் தகவல். பள்ளி மாணவர்களுக்கு கற்றல் திறன் குறைவாக இருப்பதாக ஆளுநர் ஆர்.என். ரவி விமர்சித்த விவகாரம். அக்கறையுடன் கூறவில்லை என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கண்டனம். ஒரு அக்கறையான மனிதனாக அவர் சொன்ன மாதிரி தெரியல என்னை பொறுத்த வரைக்கும். இதுலயும் ஒரு அரசியல் கடந்து சொன்ன மாதிரியாகத்தான். ஒரு குடியரசு தின வாழ்த்துக்கள் என்று வரும்போது எந்த வெறுப்பு வெறுப்பு இல்லாமல் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய அரசியல் சாசனத்தை உயர்த்தி பிடித்து அதை வாழ்த்து தெரிவிப்பதுதான் வழக்கம். கேரள மாநிலம் வயநாட்டில் பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த ஆட்கொல்லி புலி உயிரிழப்பு. கழுத்து பகுதியில் பலத்த காயம் இருக்கும் நிலையில் விரைவில் உடற்கூராய்வு. மகாராஷ்டிராவின் தானேவில் 13வது மாடியிலிருந்து விழுந்த குழந்தை. கீழே இருந்தவர் கைகளில் விழுந்ததால் உயிர் பிழைத்தது. நான்கு மாத சம்பளமாக 827 கோடி ரூபாய் பெற்ற ஸ்டார்பக்ஸ் சிஇஓ பிரையன் நிக்கோல். அமெரிக்காவிலேயே அதிகமான சம்பளம் என ப்ளூம்பெர்க் அறிக்கையில் தகவல். காசாவின் தெற்கு பகுதியிலிருந்து 15 மாதங்களுக்கு பின் வடக்கு பகுதிக்கு செல்லும் பாலஸ்தீனர்கள். இஸ்ரேல் உடனான சண்டை நிறுத்தத்தை அடுத்து வீடுகளை தேடி பயணம். நாளை மறுநாள் திமுக எம்பிக்களுடன் ஆலோசனை நடத்துகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெறுகிறது. புதன்கிழமை காலை 11 மணிக்கு அண்ணா அறிவாலயத்தில் முரசொலி மாறன் வளாகத்தில் இந்த கூட்டமானது நடைபெறுகிறது. மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது.
திமுக எம்பிக்களுடன் நாளை மறுநாள் ஆலோசனை நடத்த இருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஜனவரி 30, 31 மற்றும் பிப்ரவரி 1 ஆகிய தேதிகளில் தமிழ்நாட்டில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. ஜனவரி 30, 31 மற்றும் பிப்ரவரி 1 ஆகிய தேதிகளில் தமிழ்நாட்டில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக கூறியிருக்கிறது வானிலை ஆய்வு மையம். வடகிழக்கு பருவமழை முற்றிலுமாக விலகி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தற்பொழுது இந்த தகவல் வெளியாகியிருக்கிறது. ஜனவரி 30, 31 மற்றும் பிப்ரவரி 1 ஆகிய 3 நாட்களில் தமிழ்நாட்டில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் கூறியிருக்கிறது. நூறு நாள் வேலை திட்ட ஊதிய நிலுவைத் தொகையை வழங்கக் கோரி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு நேரில் மனு அளித்தார். தமிழ்நாட்டில் சுமார் 91 லட்சம் பேர் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் பணியாற்றி வருகின்றனர். அவர்களுக்கு கடந்த 2 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படாமல் உள்ளது. இதுவரை நிலுவையில் உள்ள 1056 கோடி ரூபாய் ஊதிய நிலுவைத் தொகையை விடுவிக்கும்படி ஊரக வளர்ச்சி அமைச்சகத்துக்கு அறிவுறுத்துமாறு பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அண்மையில் கடிதம் எழுதியிருந்தார். இந்நிலையில் டெல்லியில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி, ஊரக வளர்ச்சித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் ககன்தீப் சிங் பேடி ஆகியோர் சந்தித்து பேசினர். அப்போது 100 நாள் வேலை திட்ட ஊதிய நிலுவைத் தொகையை உடனடியாக விடுவிக்க கோரி மனு அளித்தனர். மத்திய மற்றும் மாநில அரசுகளின் நிதிநிலை அறிக்கை விரைவில் தாக்கல் செய்யப்பட இருக்கும் நிலையில் அது குறித்தும் இந்த சந்திப்பின் போது ஆலோசித்ததாக கூறப்படுகிறது. வேங்கை வயல் வழக்கில் சிபிசிஐடி தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகை நகலை தங்களுக்கு வழங்க கோரி காவலர் முரளிராஜா உள்ளிட்டோர் புதுக்கோட்டை சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். வேங்கை வயல் கிராமத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட வழக்கில் அதே கிராமத்தைச் சேர்ந்த காவலர் முரளிராஜா, சுதர்சன், முத்துகிருஷ்ணன் ஆகியோர் மீது சிபிசிஐடி காவல்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. இதனை கண்டித்து வேங்கை வயல் கிராம மக்கள் 3வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். காவல்துறையினரை கண்டித்து ஊர் முழுவதும் கருப்பு கொடி கட்டி எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகின்றனர். வேங்கை வயல் கிராமத்திற்குள் வெளிநபர்கள் செல்ல காவல்துறையினர் தடை விதித்துள்ளனர். இந்நிலையில் சிபிசிஐடி தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகை நகலை தங்களுக்கு வழங்க கோரி குற்றப்பத்திரிகையில் இடம்பெற்ற முரளிராஜா உள்ளிட்டோர் சார்பில் புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு சட்ட சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே இளைஞர்களை காதல் வலையில் வீழ்த்தி திருமணம் செய்து மோசடியில் ஈடுபட்ட பெண்ணை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். சீர்காழி அருகே திட்டை ஊராட்சிக்குட்பட்ட குளங்கரை தெருவைச் சேர்ந்தவர் சிவச்சந்திரன். இவரது தாயாருக்கு உடல்நிலை சரியில்லாததால் சிதம்பரம் ராஜா முத்தையா மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற்று வந்தார். அப்போது சிவச்சந்திரனிடம் நிஷாந்தி என்பவர் தன்னை மருத்துவர் என்று கூறி பழகி வந்ததாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து கடந்த 20ஆம் தேதி சிவச்சந்திரனுக்கும் நிஷாந்திக்கும் முறைப்படி திருமணம் நடைபெற்றது. சமூக வலைதளங்களில் பதிவிட்ட இந்த திருமணம் தொடர்பான புகைப்படங்களை பார்த்து அதிர்ச்சி அடைந்த புத்தூர் வாய்க்காங்கரை தெருவைச் சேர்ந்த நெப்போலியன் என்பவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதில் சிவச்சந்திரனை திருமணம் செய்திருக்கும் பெண் 2017ஆம் ஆண்டு தன்னை திருமணம் செய்து கொண்டதாகவும் 4 ஆண்டுகள் குடும்பம் நடத்திவிட்டு ஏமாற்றி சென்று விட்டதாக குறிப்பிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் காவல்துறையினர் லட்சுமி என்கின்ற நிஷாந்தியை கைது செய்தனர். விசாரணையில் கொடியம்பாளையம் தீவு கிராமத்தைச் சேர்ந்த லட்சுமிக்கும் பழையார் கிராமத்தைச் சேர்ந்த சிலம்பரசன் என்பவருக்கும் 2010ஆம் ஆண்டு திருமணம் நடந்தது தெரிய வந்தது. இந்த தம்பதிக்கு மகள் உள்ள நிலையில் முதல் கணவர் இறந்துவிட்ட பிறகு நெப்போலியன், சிவச்சந்திரன் மற்றும் ஈரோட்டைச் சேர்ந்த ஒருவர் என 3 பேரை காதல் வலையில் வீழ்த்தி திருமணம் செய்திருப்பது அம்பலமானது. அதைத் தொடர்ந்து லட்சுமியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்காக வீடு வீடாக பூத் ஸ்லிப் விநியோகிக்கும் பணி தொடங்கி இருக்கிறது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வரும் 5ஆம் தேதி நடைபெற உள்ளது. திமுக, நாம் தமிழர் கட்சிகளிடையே நேரடி போட்டி நிலவக்கூடிய சூழலில் தேர்தல் பரப்புரை சூடுபிடித்துள்ளது. இந்நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் வாக்காளர்களுக்கு வீடு வீடாக பூத் ஸ்லிப் வழங்கும் பணி தொடங்கியுள்ளது. இந்த பணியில் வாக்குச்சாவடி அலுவலர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள் என 200க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டுள்ளனர். மொத்தம் 2,26,433 வாக்காளர்கள் உள்ள நிலையில் பூத் ஸ்லிப் விநியோகிக்கும் பணி வரும் 1ஆம் தேதிக்குள் முடிவடையும் என்று தேர்தல் அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள்.